ஆசிரியர்களுக்கு வணக்கம். சைக்காலஜியில் இருக்க 30 கொஷின்ஸில் பேப்பர் 1 ஆகட்டும் பேப்பர் 2 ஆகட்டும் இந்த நுண்ணறிவு அப்படின்ற தலைப்புக்கு கீழே மட்டும் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கொஷின்ஸ் வந்துடுது. எல்லா கொஷின்லுமே நம்ம பார்த்தோம்னா நுண்ணறிவு அப்படின்ற கொஷின்ஸ் மட்டும் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டாலும் 2 கொஷினாவது கேட்டுடுறாங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த நுண்ணறிவு டாப்பிக்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த மெத்தடில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பாக்ஸ் இருக்குது. அதாவது மேதைகள், மீத்திறன் மிக்கவர்கள், திறன் மிக்கவர்கள், அவங்களோட நுண்ணறிவு இவு எவ்வளோ இருக்குது, மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஐட்டம் மட்டும் நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோ முடியும் போது பார்த்துடலாம். மற்றது எல்லாமே நம்ம குமாரபருவம் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாடலில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நுண்ணறிவில் சில கோட்பாடுகள் இருக்குது. என்னென்னா ஒற்றை காரணி கோட்பாடு, ஸ்பியர்மேனோட இரட்டை காரணி கோட்பாடு, டார்டெக்கோட பல்காரணி கோட்பாடு, தர்ஸ்டனோட குழுக்காரணி கோட்பாடு, அப்புறம் கில்ஃபோர்ட்டோட நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா முன்னாடி நம்ம சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோவில் அதெல்லாம் வந்திருக்கும். அதனால தான் அதெல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்கல. அதை தாண்டி இருக்கிற முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நுண்ணறிவில் வரையறையை கொடுத்து இந்த வரையறையை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முக்கியமாக இருக்கிறது 2 உளவியல் அறிஞர்களோட வரையறை. சரிங்களா? இதை நம்ம மறக்கக்கூடாது. அதனால் அது 2த்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவற்றை சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றலை நுண்ணறிவு என்று வரையறுத்தவர் யார்? வெஸ்லர். நோக்கத்தோடு செயல்படணும், நல்ல பகுத்தறிவோடு சிந்திக்கணும், ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா அது திறமையாக சமாளிக்கணும், இந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டு செயல் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொன்னவர் வெஸ்லர். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஃபீனே, ஆல்பர்ட் ஃபீனே சொன்னது. இவரோட வரையறை 2-3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பிலையுமே இந்த கொஷின் வந்திருக்கு. புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல் மற்றும் தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவினுள் அடங்கியுள்ளன என்று கூறியவர் யார்? ஆல்பர்ட் ஃபீனே. அதாவது நுண்ணறிவுனா என்ன அப்படின்றத நிறைய உளவியல் அறிஞர்கள் நமக்கு நிறைய எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் உளவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை ஒரு சிலது தான் இருக்குது. அதை தொகுத்து தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வரையறை 2 இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்பர்ட் ஃபீனே என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக செயல்படுறது, ஒரு செயலை தொடங்கிட்டா அதை தொடர்ந்து முடிக்கிறது. இப்போ டெட் எக்ஸாம் எழுத போகிறோம், நல்லா படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 நாள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே லேக்காகி அப்படியே விட்டுருவாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் திருப்பி படிக்கணும்னு எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செயலை தொடங்கினா அதை தொடர்ந்து முடிக்கணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட படிச்சுட்டே இருக்கிறது. இந்த படிக்கிறதுன்னு இல்லை, எந்த செயலாக இருந்தாலும். அப்புறம் தனது நடத்தையில் இருக்க குறைபாடுகளை, நம்மக்கிட்ட இருக்க குறைபாடுகளை நாமளே உணர்ந்து அதை சரி பண்ணுறது, இது எல்லாமே நுண்ணறிவோட கூறுகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆல்பர்ட் ஃபீனே. நெக்ஸ்ட்டு, பிரான்சிஸ் கால்டன் கூற்றுப்படி எவை இரண்டும் நேரடி தொடர்பு கொண்டவை? நுண்ணறிவில் 2 விஷயம் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா பிரான்சிஸ் கால்டன். அது என்னன்னா உடல் வலுவும் நுண்ணறிவு திறனும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறது யாருன்னா பிரான்சிஸ் கால்டன். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1890இல் அமெரிக்காவில் மன சோதனைகளும் அளவீடுதலும் என்னும் நூலை எழுதியவர் யார்? கேட்டல். மன சோதனைகளும் அளவீடுதலும், இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், பட் இங்கேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நுண்ணறிவின் உண்மை இயல்புகளை அறிந்து அதை அளப்பதில் முதலில் வெற்றி கண்ட பிரெஞ்சு அறிஞர் யார்? இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஆல்பர்ட் ஃபீனே. மனதின் உயர்நிலை செயல்களை அளந்தறிய உதவும் முடித்தற் சோதனைகளை 1897ஆம் ஆண்டு உருவாக்கியவர் யார்? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். இது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்கன்னா முடித்தற் சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பிங்காஸ் தான் முடித்தற் சோதனையை உருவாக்குனவர். இதை இப்படி கூட கேட்கலாம். மனதின் உயர்நிலை செயல்களை அளந்தறிய எப்பிங்காஸ் உருவாக்கிய சோதனையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முடித்தற் சோதனைகள். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு கதையில் விடுபட்டுள்ள சொற்களை இட்டு நிரப்புதல் எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? முடித்தற் சோதனைகள். சரிங்களா? நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எப்பிங்காஸ்.
அவரோடது தான். இந்த முடித்தல் சோதனைக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. எதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களோட ஆளுமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது ஒரு ஸ்டோரியை எப்படி கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட நுண்ணறிவை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த சோதனை தான் இந்த முடித்தல் சோதனை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, நடைமுறை பயனுள்ள நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியதோடு நுண்ணறிவை எண்களில் அளவிட முற்பட்டவர் ஆல்ஃபர்ட் ஃபீனே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மன வயது என்பது எதை குறிக்கும்? நம்ம பார்ப்போம். நுண்ணறிவு ஈவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நுண்ணறிவு ஈவுன்ற ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதில் மன வயது, கால வயது இதெல்லாம் வரும். அதில் மன வயது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, ஒருவனது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையை குறிக்கிறது. சரிங்களா? அதாவது மன வயதுனா அவனுக்கு நுண்ணறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் மன வயது. நெக்ஸ்ட்டு, ஒருவனது மன வயதுடன் அவனது கால வயதையும் ஒப்பு நோக்கினால் ஒருவனது மன வயதுடன் அவனது கால வயதையும் ஒப்பு நோக்கினால் ஒருவனது மன வயதுடன் அவனது கால வயதையும் ஒப்பு நோக்கினால்தான் அவனது திறன் தெளிவாகும் என்ற அடிப்படையில் நுண்ணறிவு ஈவை வரையறுத்தவர் யார்? ஸ்டெர்ன். சரிங்களா? நுண்ணறிவு ஈவை கொடுத்தது யாருன்னா ஸ்டெர்ன். நுண்ணறிவு ஈவு கணக்கிடுவதற்கான சூத்திரம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா கேட்டிருக்காங்க. நுண்ணறிவு ஈவுனா மன வயது பை கால வயது இன்ட்டு 100. சரிங்களா? நமக்கு கொஷின் பேப்பரில் இந்த மன வயது கால வயது கொடுத்துட்டு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா? இப்போ மன வயது அப்படின்னு சொல்லிட்டு மன வயது ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு கால வயது ஒரு 12 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 8/12ன்னு அப்படியே இங்கே 12 போட்டுறக்கூடாது. சரிங்களா? கால வயசை மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? கால வயதை மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே 12 வயசுனா ஒரு வயசுக்கு எத்தனை மாதம்? 12 மாதங்களா? அப்போ 12 × 12 நீங்கள் மல்டிபிள் பண்ணி இன்ட்டு 100ஆல் போடணும். சரிங்களா? இப்படி சப்போஸ் கேட்டாங்கன்னா மன வயது கொடுத்துட்டு கால வயது கொடுத்துட்டு அவங்களோட நுண்ணறிவு ஈவு எவ்வளோன்னு கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு இங்கே கால வயது ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் இல்லைங்களா? மன வயதை மட்டும் அப்படியே போட்டுருங்க, கால வயதை மட்டும் மாதத்தில் போட்டுருங்க. அதாவது எத்தனை வயசுன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதை 12ஆல் மல்டிபிள் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அடிப்படை வயது என்றால் என்ன? எந்த வயதுக்கான எல்லா சோதனை உருப்படிகளையும் ஒரு குழந்தை சரியாக செய்கிறதோ அதுவே அதன் அடிப்படை வயது ஆகும். அடிப்படை வயதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தைனா அதுக்கு காங்காஜா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம பேசிக்காக ஒரு இது வச்சுருப்போம்ல, தகுதி வச்சுருப்போம்ல. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைன்னா அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பையன் 5th கம்ப்ளீட் பண்ணுறான்னா அவனுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும், டேபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் எல்லாமே நல்லா இது பண்ண தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுருப்போம்ல, அதுதான். அதாவது ஒவ்வொரு வயசுலேயும் அந்த குழந்தை அதுக்கான ஏஜுக்கு இருக்கிற அறிவை கம்ப்ளீட் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் அடிப்படை வயது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பள்ளி ஆசிரியர் தன் வகுப்பறை மாணவர்களின் நுண்ணறிவை அளவிட சோதனையை தொடங்கும் போது குழந்தையின் கால வயது எத்தனை ஆண்டுகள் குறைந்த வயதிற்குரிய வினாக்களிலிருந்து தொடங்க வேண்டும்? இந்த கொஷின் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நுண்ணறிவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பையனுக்கு நுண்ணறிவு ஈவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக போன உடனே வெர்புனா என்ன, மல்டிப்ளிகேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அப்படி போகக்கூடாது. ஏன்னா 3rd ஸ்டாண்டர்டில் மல்டிப்ளிகேஷன் அவன் கற்றுக்க ஆரம்பிப்பான். சரிங்களா? அவனுக்கு நம்ம என்ன கேட்கணுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவனுக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன, ஏபிசிடி ஃபுல்லாக தெரியுமா, காங்காச்சா தெரியுமா, எழுத்து கூட்டி படிக்க தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3rd அதுக்கப்புறம் தான் அவனோட லெவலுக்கு வரணும். 3rடையும் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டானா, அதாவது 3rd ஸ்டாண்டர்டுக்குரிய நுண்ணறிவு அவன்கிட்ட இருக்குன்னா 4th இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த டிவிஷன் இது வரைக்கும் உனக்கு புரியுதா தெரியுதா அப்படின்னு சொல்லி சோதிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு மாணவனோட நுண்ணறிவை அளவிடணும். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு சோதனையை ஆரம்பிக்கிறோன்னா எடுத்த உடனே அவன் வயதுக்குரிய சோதனையை ஆரம்பிக்கக்கூடாது. 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான். அப்போ 2 ஆண்டுகள் குறைந்த வயதுக்குரிய வினாக்களில் இருந்து. நெக்ஸ்ட்டு, நுண்ணறிவு சோதனைகளின் வகைகள். நுண்ணறிவு சோதனை 2 டைப் இருக்குது. என்னென்னா, தனியால் சோதனை ஒன்று இருக்குது,
இன்னொன்று தொகுதி சோதனைகள்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நுண்ணறிவு சோதனைகளின் வகைகள் தனியால் சோதனை, தொகுதி சோதனை. இதில் இந்த தனிநபர் சோதனையில் வந்து 3 வகை இருக்குது. தனியால் சோதனையை தனிநபர் சோதனைன்னு சொல்லுவாங்க. இதில் தான் சொல் சார்ந்த சோதனைகள் வரும், அப்புறம் சொல் சாராத சோதனைகள்னு வரும், செயற் சோதனைகள்னு வரும். சரிங்களா? இந்த தனியால் சோதனைகள், அதாவது தனிநபர் சோதனையில் சொல் சார்ந்த சோதனைகள், சொல் சாரா சோதனைகள், செயற் சோதனைகள்னு வரும். தொகுதி சோதனைகளில் என்ன வரும்னா சொல் சார்ந்த சோதனைகள், சொல் சாரா சோதனைகள். என்ன மேம் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு தோணலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல் சார்ந்த சோதனைனா ஆப்டிடியூட் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். சொல் சாராத சோதனைனா அவங்க நுண்ணறிவை சோதிக்க தெரிகிற மாதிரி கேள்விகள் இருக்கும். இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு, ஆல்ஃபர்ட் ஃபீனேயின் நுண்ணறிவு சோதனை எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? ஆல்ஃபர்ட் ஃபீனோவோட நுண்ணறிவு சோதனை எந்த சோதனைக்கு எடுத்துக்காட்டு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியால் சோதனை. சரிங்களா? தனியால் சோதனை. கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் சோதனையாளர்கள் எதிரே இருக்கும்போது பிறரால் கவனிக்கப்படுவதால் ஏற்படும் திறன் குறைவினை உளவியலில் எவ்வாறு அழைப்பர்? எவ்வாறு அழைப்பர்னா சமூக தடைப்பாடு. அதாவது ரொம்ப கூச்சமாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம சோதனை பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாவே அவங்க வந்து மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல திறன் குறையும், அவங்களோட திறமை கொஞ்சம் குறையும். அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்கலாம், ஆனால் அவங்களோட கூச்ச சுபாவத்தால், ஏன் ஒரு சிலர் நமக்குள்ளேயே கூட அது இருக்கலாம்ல, நம்மளை யாராவது வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். நோட் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் இதுக்கு பேர் என்னன்னா சமூக தடைப்பாடு. கால செலவில் சிக்கனம் ஏற்படுத்தவும் பல தரப்பட்டவர்களை ஒரே நேரத்தில் சோதிக்கவும் தோன்றிய சோதனைகள் எவை? நுண்ணறிவு தொகுதி சோதனைகள். சரிங்களா? முதலாம் உலகப் போரின் போது அமெரிக்காவில் போர்படைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க உருவாக்கப்பட்ட தொகுதி சோதனைகள் எவை? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டது. நானுமே உங்களுக்கு நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஆர்மி ஆல்ஃபா சோதனை, ஆர்மி பீட்டா சோதனை. ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்தவர்களுக்காக மொழியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இராணுவ தொகுதி சோதனை ஆர்மி ஆல்ஃபா சோதனை. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஸ்டார்ட் பண்ணது இந்த சோதனை. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட நுண்ணறிவை சோதித்தறிய உருவாக்கப்பட்ட சோதனை தான் இது. சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு உருவாக்கப்பட்டது ஆல்ஃபா சோதனை. அதுவே படிப்பறிவற்றவர்களுக்கும் ஆங்கில மொழியறிவு இல்லாதவர்களுக்கும் இவங்களுக்காக உருவாக்கப்பட்டது இராணுவ தொகுதி சோதனை. எதுனா ஆர்மி பீட்டா சோதனை. இதெல்லாம் எப்படின்னா சொல் சாராத சோதனை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அதில் வரும். இந்த படங்கள், எண்கள் இதை பயன்படுத்தி அவங்களோட நுண்ணறிவை செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, காகிதம் பென்சில் சோதனைகள் என்று அழைக்கப்படுபவை எவை? பேப்பர் பென்சில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் சொல் சார்ந்த சோதனைகள். மொழியறிவு குறைந்தவர்கள், சிறிய குழந்தைகள், பழங்குடி மக்கள் மற்றும் கண் பார்வையற்றவர்களுக்கு பயன்படாத சோதனைகளுக்கு மாற்றாக உருவானவை எவை? நுண்ணறிவு செயற் சோதனைகள். மணிகளை வரிசையாக கோத்தல், மரக்கட்டை கோல சோதனை, படநிரப்பு சோதனை போன்றவை எவ்வகை சோதனைகளுக்கு உதாரணங்கள்? செயற் சோதனைகள். இந்தியாவிற்கு ஏற்றவாறு செயற் சோதனை அடுக்கை உருவாக்கி மிகவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் பாட்டியா. சரிங்களா? பாட்டியா. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயது வரை தீவிரமாக காணப்பட்டு பின்னர் வேகம் குறைகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன? ஃபஸ்ட்டு 5 வயசு வரைக்கும் நுண்ணறிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு வளர்ச்சி முழுமை அடைவதாக பீனே மற்றும் டெர்மன் மேரில் ஆகியோர் குறிப்பிடும் வயது வரம்பு என்ன? பீனே வந்து 15 சொல்கிறாரு, டெர்மன் அவர் என்ன சொல்கிறாருன்னா 16 வயசுன்னு சொல்கிறாரு. வயது அதிகரிக்க அதிகரிக்க பெருகி கொண்டே செல்லும் பொருளறிவும் செயற்திறன்களும் எவ்வகை நுண்ணறிவு வளர்ச்சியை குறிக்கும்? கிடைமட்ட நுண்ணறிவு, அப்படி இல்லைன்னா கிடைமட்ட வளர்ச்சி. மந்த புத்தியுள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயதிலேயே நின்று போகக்கூடும்? 10லேருந்து 12. மந்த புத்தியுள்ளவர்கள்னால் யாருன்னு தெரியுங்களா? பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? மந்த புத்தியுள்ளவர்கள்னால் அவங்களோட நுண்ணறிவு எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? 70லேருந்து 79க்கு வரும். 70லேருந்து 79 வரும். அவங்க வந்து மக்கள் தொகை சதவீதத்தில் 5% இருப்பாங்க. இவங்களுக்குலாம் நுண்ணறிவு 10லேருந்து 12 வயசுலேன்னு நின்றுடுமா.
முழுமை பெற்ற பின் வயது முதிர்ச்சியால் ஏற்படும் அறிவு பெருக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிடைமட்ட நுண்ணறிவு. சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து கல்வியளிக்காவிட்டால் சமுதாயத்தின் சமூக ஒட்டுண்ணிகளாக மாறிவிடக்கூடியவர்கள் யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னா மிக குறைந்த நுண்ணறிவு முதிர்ச்சி கொண்டவங்க. சரிங்களா? இவங்களும் அதாவது மந்த புத்தி உடைய குழந்தைகளை தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்கள தான் சிறப்பு பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான். அப்போ சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து கல்வி அளிக்கலைன்னா சமுதாயத்தோட ஒட்டுண்ணி அப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா மிக குறைந்த நுண்ணறிவு முதிர்ச்சி கொண்டவர்கள். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த நுண்ணறிவு பரவல்னு ஒரு அட்டவணை இருக்குது. அதாவது நுண்ணறிவு பரவலும் மாந்தர்களின் வகைப்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டவணையை மட்டும் நான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்கல, புக்கில் என்ன இருக்கோ அதே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்ததுனாலும் மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். இதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எப்படின்னா திறன் மிக்கவர்களோட நுண்ணறிவு ஈவி எவ்வளோ, மக்கள் தொகையில் அவங்க எவ்வளோ சதவீதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அந்த பாக்ஸையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா வெவ்வேறு புக்கில் வெவ்வேறு கொடுத்துருக்காங்க. இந்த நாகராஜன் சார் புக்கை தாண்டி இன்னும் வேறு ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை பல புக்கு இருக்கு இல்லைங்களா சைக்காலஜிக்கு, அதெல்லாம் வெவ்வேறு அந்த சார்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே ஃபாலோ பண்ணி கொடுக்கறது நாகராஜன் சார் புக்கு தான். சரிங்களா? அதுதான் ஸ்டாண்டர்டான புக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதில் என்ன இருக்கோ அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். புக்ஸ் இருக்கவங்க பார்த்துக்கோங்க, புக்ஸ் இல்லாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நுண்ணறிவு ஈவு வகைப்பாடு மக்கள் தொகையில் சதவீதம். அதாவது இங்கே நுண்ணறிவு ஈவு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 140க்கு மேலேருந்து 0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வகைப்பாடு மக்கள் தொகையில், அதாவது நம்ம மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் இவங்க இருக்காங்க அப்படின்றதான் 3rd காலமில் கொடுத்துருக்காங்க. அப்போ நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது நுண்ணறிவு ஈவு 140க்கு மேலே இருக்கவங்க எல்லாரையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேதைகள்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை பிரிச்சிருக்காங்க சதவீதத்தில். அப்போ 1% தான் இருக்காங்களாம், 1% தான் மேதைகள் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மேதைகள் தான் நம்ம அப்துல் கலாம் அவங்கெல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அவங்களாம் இதில் இந்த கேட்டகரியில் வர்றவங்க தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த நார்வே செஸ் அதில் கூட பிரக்யானந்தா வின் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் மேதைன்னே சொல்லலாம். சின்ன பையனாக இருந்தாலும் அவங்களாம் மேதைகள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அப்போ 140க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நுண்ணறிவு ஈவு 140க்கு மேலே இருந்தால் அவங்க எல்லாமே மேதைகள். இவங்க மக்கள் தொகையில் 1% தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு ஈவு 120லேருந்து 139 வரைக்கும் மீத்திறன் மிக்கவர்கள். இவங்க வந்து மக்கள் தொகையில் 5% இருக்காங்களாம். மீத்திறன் மிக்கவர்களுக்கு கீழே தான் திறன் மிக்கவர்கள் வராங்க. 110லேருந்து 119 வரைக்கும் இவங்க வந்து மக்கள் தொகையில் 14% இருக்காங்க. இப்போ இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னா சராசரி திறன் படைத்தவர்கள் தான், 60% இருக்காங்க. இவங்களோட நுண்ணறிவு ஈவு 90லேருந்து 109 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இதுக்கு கீழே வர்றவங்க எல்லாமே கொஞ்சம் நுண்ணறிவு ஈவு கொஞ்சம் குறைஞ்சவங்க. 80லேருந்து 89னா பின்தங்கியவர்கள் அல்லது மெல்ல கற்பவர்கள், மெதுவாக கற்பவர்கள், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். மெல்ல கற்பவர்னாலும் ஒன்று தான், மெதுவாக கற்பவர்னாலும் ஒன்று தான். இவங்க வந்து 14% இருக்காங்க. அப்போ திறன் மிக்கவர்களும் 14%, மெதுவாக கற்பவர்களும் 14%. இப்போ மந்தமானவர்கள் எத்தனை % இருக்காங்கன்னா 5% இருக்காங்க. அவங்க எந்த கேட்டகரியில் வருவாங்க? 70லேருந்து 79 இருக்கும் அவங்களோட நுண்ணறிவு ஈவு. இதுக்கு கீழே வர்ற எல்லாருமே பேதையர், மூடர்கள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 50லேருந்து 69, 25லேருந்து 49, 0லேருந்து 24, இதுதான் இவங்களோட நுண்ணறிவு ஈவு. இவங்க எல்லாத்தையும் ஊனமுற்றோர்னு கூட சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மக்கள் தொகையில் 1% இருக்காங்க. சரிங்களா? அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் இருக்கிறது சராசரி திறன் படைத்தவர்கள் 60% இருக்காங்க. மேதைகளும் பேதையர், மூடர்கள், முட்டாள்கள் இவங்க எல்லாருமே 1% இருக்காங்க. 5%ல் மீத்திறன் மிக்கவர்கள், மந்தமானவர்கள் வருவாங்க. 14%ல் திறன் மிக்கவர்கள், மெதுவாக கற்பவர்கள் வருவாங்க. இந்த சார்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இப்போ நுண்ணறிவில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆல்ரெடி நுண்ணறிவில் இந்த சில கோட்பாடுகளை பற்றி டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. நுண்ணறிவு இதை தாண்டி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாவே ஓரளவு இதில் வந்து கொஷின் கேட்டால் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதிலேருந்து ட்ரிக்கியாக கேட்டால் தான் கஷ்டமாக வச்ச வழியை, இதை தாண்டி வர்றதுக்கு பெருசாக வாய்ப்புகள் கம்மி தான். இனி கிளாஸஸ்லாம் ரெகுலராக வரும். எக்ஸாமுக்குள்ளே எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமான டாப்பிக்லாம் முடிக்க முடியுமோ மற்ற சப்ஜெக்ட்லேயும் அந்தளவுக்கு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்னோடய சைடில் இருந்து மட்டும் எஃபெக்ட் போட்டால் பத்தாது, நிறைய பேர் வந்து இன்னும் நல்லா படிக்கணும்.
ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக டெஸ்ட் எழுதிட்டு இருந்த நிறைய பேர் இப்போ வந்து அப்படியே லேக் ஆகிட்டே வரீங்க. நாள் நெருங்குது, எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நிச்சயமாக பாஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. அப்போ தான் இது போல் நிறையா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தொகுத்து கொடுக்கறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.